அதிரடி காட்டப்போகும் முகமது ஷமி, பலமாக மாறும் இந்திய அணி. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 3 T20 போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த 3 போட்டிகளில் முதல் 2 போட்டிகளில் ஷமியை 3வது போட்டியில் தான் இவரை விளையாட களமிறக்கி இருந்தனர். அடுத்ததாக சாம்பியன் டிராபி போட்டிகள் நடக்க இருப்பதால் அவரை அதிகமாக போட்டிகளில் விளையாட வைக்க வேண்டும் என்று பலரும் கூறி வந்தனர். இதனால் தற்போது இங்கிலாந்து இடையிலான போட்டிகளில் அவர் சேர்க்கப்பட்டு விளையாட்டை தொடங்கியுள்ளார். முகமது ஷமி எப்போதுமே கணிக்க முடியாத பவுலிங் வீசுவதில் வல்லவர். நீண்ட ஓய்வுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பி விளையாடி வருகிறார். கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு பிறகு தற்போது முதல் ஓவரை ஷமி தான் வீசியிருந்தார். ஆரம்பம் முதலில் ஷமி தன்னுடைய ஃபார்மை நிறுத்தி இருந்தார். துவக்க ஆட்டத்தில் வேகத்தை அதிகப்படுத்தாமல் மிதமான வேகத்திலேயே பந்து வீசியிருந்தார். இந்த நிலையில் அடுத்தடுத்த போட்டிகளில் அவருடைய வேகம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. மருத்துவரின் ஆலோசனைப்படி ஷமி போக போக தன்னுடைய வேகத்தை கூட்ட முடிவு செய்துள்ளாராம். இதனால் அடுத்தடுத்த போட்டிகளில் அவருடைய அதிரடி ஆட்டத்தை பார்க்கலாம் என கூறப்படுகிறது. தற்போது ஷமி இந்திய அணியில் இணைந்துள்ளதால் பலமிக்க அணியாக மாறியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பும்ராவின் பிட்னஸ் சோகத்தை கொடுத்து வருகிறது. அவருக்கு திசை பிடிப்பு ஏற்பட்டுள்ளதால் சாம்பியன்ஸ் டிராபி லீக் சுற்று வரை ஓய்வில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பும்ராவுக்கு பிறகு முகமது சிராஜ் விளையாட வைத்து அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.